நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணுமா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து காப்பிரைட் காரணமாக தான் நான் வந்து மியூசிக் போடலை. கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் சைஸு கொடுத்துட்டு ஃபோனை ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். அதாவது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் வந்து ஒயிட் கலர் வந்து டம்மியாக எடுக்கிறேன். நீங்கள் பிளாக் கலர் எடுத்துங்க, ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் ஒயிட்டாக தான் மாற்ற போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் பிளாக் கலர் எடுத்துங்க. அடுத்து வந்து இது வந்து நம்ம சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வியூக்காக மட்டும்தான் இது, மற்றபடி வேறு அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ட்ராக் பண்ணிக்கிறேன். ஒரு 28 செகண்ட் இல்லை ஒரு 25 இல்லை ஒரு 30 செகண்ட் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு தேவை நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிறேன். அடுத்து லேயர் உள்ள போய்ட்டு மீடியா உள்ள போங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நல்லா அதேமாதிரி இதையும் வந்து 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். 30 செகண்ட் இப்போ ட்ராக் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இல்லை இருங்க, இதில் வந்து பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுங்க. இந்த பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தோடனே மறைஞ்சிடும், பயப்படாதீங்க. இப்போ இந்த நம்ம டம்மியாக ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் செலெக்ஷன் பண்ணியிருக்கல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து பிளாக் கலரில் மாற்றுங்க. இதில் போய்ட்டு கலர்னு இருக்கும், அதில் போய் பிளாக் கலர் மாற்றுங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே பிளாக் கலர் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இப்படி வந்துடுச்சு. இப்போ திருப்பியும் லேயர் உள்ள போய்ட்டு மீடியா உள்ள போகிறேன். மீடியாவில் போய்ட்டு சாய் பல்லவி ஃபோட்டோ வந்து நான் செட் பண்ணுறேன். சாய் பல்லவி மேடத்துடைய ஃபோட்டோ வந்து செட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் டவுன்லோட்ஸில் போய் எடுக்கிறேன் ஒரு ஃபோட்டோவாக. ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப்பில் போய்ட்டு ஒரு மீடியமான சைஸில் க்ராப் பண்ணிவிட்டு லைட்டாக நான் ஜூம் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் செட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு சென்ட் டு பேக் அப்படின்னு இருக்கும். சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ சென்ட் ஆகிடும். இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணலாம், 2 கையும் வச்சு நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்படி கரெக்டாக செட் பண்ணிடலாம். இன்னும் நல்லா ஜூம் பண்ணலாம், ஜூம் பண்ணிடலாம், நம்மளோட விருப்பம் தான். நான் ஜூம் பண்ணிட்டேன் பாருங்கள். எனக்கு தேவையான அளவு நான் எந்த அளவுக்கு தேவையான அளவு நான் ஜூம் பண்ணிவிட்டு நல்லா சென்டராக வந்து ஃபோட்டோ தெரியுற மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே அடுத்து லேயரில் போய்ட்டு திருப்பி ஒரு இமேஜ் இதேமாதிரி தான் ஆட் பண்ணணும். எல்லா இமேஜும் ஆட் சொன்னால் கண்டிப்பாக டைம் போயிடும். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவும் பார்க்க மாட்டீங்க வீடியோவை. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 ஃபோட்டோ சொல்கிறேன், திருப்பி நான் ஃபுல்லாத்தையும் வந்து செட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே, அந்த பிளாக் கலர் உள்ளே வருது, இமேஜ் வந்து உள்ளே தெரியுது. ஸோ பாருங்கள், 2 இமேஜ் கரெக்டாக பக்காவாக இருக்குது. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அதாவது ஒரு இமேஜ் வந்து ஒரு இமேஜ் கூட மேலே அதான் ஒட்டின மாதிரி இருக்கணும். காரணம் என்னென்னா, அடுத்த இமேஜ் வந்து வரும்போது இந்த பின்னாடி பிளாக் கலர் தெரியக்கூடாது. ஸோ அதனால தான் இது அனிமேஷன் கொடுக்குறது. பாருங்கள், அனிமேஷனில் போய்ட்டு அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ, டைமிங் வந்து கீழே இருக்குது பாருங்கள். வேகமாக வேணுமா இல்லை ஸ்லோவாக வேணுமா, எப்படி வேணாலும் செட் பண்ணலாம், நம்மளுடைய விருப்பம் தான். நான் இதெல்லாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த 2 இமேஜ் ஆட் பண்ணியிருக்க மாதிரியே இப்போ நிறைய இமேஜ் நான் அந்த ஃபுல் லேயர், அதாவது அந்த 30 செகண்டும் செட் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்லேயே சாங்கை வந்து ஆட் பண்ணிடுறேன். காரணம் என்னென்னா, அப்போ தான் வந்து பீட் மார்க் அதுமாதிரி நான் வந்து செட் பண்ண முடியும், ஃபோட்டோவை செட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, சாங், ஓகே, சாய் பல்லவி சாங் இருக்குது. ஸோ இதை நான் ஆட் பண்ணிடுறேன். ப்ளஸ் குத்தினா ஆட் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ வந்து செட் ஆகுது. ஸோ இப்போ நான் ஒரு ஃபோட்டோ அதேமாதிரியே செட் பண்ண போகிறேன். பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லா இமேஜும் வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, பக்காவாக இருக்குது. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஓகே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே எல்லா இமேஜும் ஆட் பண்ணியாச்சு. திருப்பி நான் கடைசி 2 இமேஜுக்கு வந்து டெமோ கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ அதேமாரியே சென்ட் டு பேக் கொடுத்துட்டேன். ஃபோட்டோ வந்து பின்னாடி போயிடுச்சு. நல்லா ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் செட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து இமேஜை செட் பண்ணிங்க. உங்களோட இமேஜ் வச்சு எடிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து இந்த இமேஜ் அதேமாதிரி ஆட் பண்ணுறேன். நல்லா ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டு திருப்பி வந்து ஃபோட்டோ வந்து நல்லா ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ நான் ஆடியோ வந்து ட்ரிம் பண்ணணும், ஏன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ட்ரிம் பண்ணணும். பாருங்கள், இப்போ ஒன்றுக்கு அதேமாரியே வந்து ஒரு அனிமேஷன் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் கரெக்டாக எனக்கு பீட் மார்க் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் ட்ரிம்மில் போய்ட்டு
பேக்கப்பை கிளிக் பண்ண போகிறேன் பாருங்கள். அதை பேக்கை கிளிக் பண்ணால் அது டிலீட் ஆகிடும். அந்த ஆடியோ வந்து டிலீட் ஆகிடும். அதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நடுவில் கட் பண்ண போகிறேன், இல்லை ஃப்ரண்ட்டில் பேக் எப்படினாலும் கேட்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அனிமேஷன் கொடுக்குறேன் ஒரு இமேஜுக்கும் பாருங்கள். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். இந்த இமேஜ் முடியும் போது இந்த இமேஜ் வந்து அழகாக இப்படி திரும்புது. ஓகே, டைமிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். டைமிங் வந்து கம்மியாக வேணுமா இல்லை வேகமாக வேணுமா எப்படி வேணாலும் நீங்கள் செட் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக வேணுன்னா ஸ்லோ மோஷன் அதுமாரி வைக்கலாம். இல்லை வந்து ஃபாஸ்ட்டு 0 பாயிண்டில் வந்துன்னா வந்து அதாவது ஸ்லோவாக வரும், ஃபாஸ்ட்டாக வரும். 1 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துன்னா ஃபாஸ்ட்டில் வரும். நீங்கள் அங்கே அதில் நீங்கள் டேர்ன் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் எல்லா இமேஜுக்கும் அதேமாரி வந்து அனிமேஷன் கொடுக்குறேன். காரணம் என்னென்னா, ஒரு இமேஜ் மாறும்போது இன்னொரு இமேஜ் வந்து தெரியணுமே கண்டி, பின்னாடி பிளாக் ஸ்க்ரீன் தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா அது நல்லா இருக்காது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு இமேஜுக்கும் வந்து இன்னொரு இமேஜ் வந்து மேலே செட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வைக்கிற காரணமே இது தான். ஓகேங்களா? இப்போ அதேமாரி நான் எல்லா இமேஜுக்கும் அனிமேஷன் கொடுக்குறேன். நீங்களும் கண்டிப்பாக கொடுங்க பாருங்கள். ஓகே, நான் சொன்ன மாதிரியே பாருங்கள். ஒரு இமேஜ் வந்து அட்டாச் பண்ண மாதிரி வைக்கிறேன் பாருங்கள். ஸோ எல்லா இமேஜும் கொடுத்தாச்சு. லாஸ்ட் வந்து கொஞ்சம் இடம் பிளேஸ்மெண்ட் இருக்க மாதிரி தெரியுது, இடம் மீறுதுன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி அங்கே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இது மட்டும் பாருங்கள். நான் எல்லா இமேஜ் இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் அந்த பிளாக் தெரியக்கூடாது. காரணம் என்னென்னா, நல்லா இருக்காது வீடியோ அந்த பிளாக் தெரிஞ்சுன்னா. ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் லைட்டாக பிளாக் தெரியுது. இது திருப்பி நான் கொஞ்சம் நல்லா ட்ராக் பண்ணி வச்சுட்டேன். இது கிளிக் பண்ணிவிட்டு இப்படி தள்ளினோடனே மீதி இருக்கிற அந்த கேப் இடத்துக்கு வந்து திருப்பி நான் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, அதேமாரி தான் க்ராப்பில் போய்ட்டு லைட்டாக க்ராப் பண்ணிடுறேன். க்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணுறேன். இருங்க, செலெக்ஷன் ஆகலை, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, செலெக்ஷன் ஆகிடுது. ஸோ திருப்பி சென்ட் டு பேக் கொடுத்தோன்னே ஃபோட்டோ வந்து பின்னாடி போய்டும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணிடலாம். ஜூம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து இப்படி லைட்டாக தள்ளினீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பார்டர் செட் பண்ணணும். அதோட ஒரு டெக்ஸ்ட்டு போட்டு சேவ் பண்ணிடலாம். ஓகே, இன்னும் 2 ஒர்க் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாத லாஸ்ட்டு ஃபோட்டோக்கும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கும் வந்து ஓவர்லே அனிமேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னா, லாஸ்ட்டில் முடியும் போது ஃபஸ்ட்லேயும் நல்லா எப்படி சொல்கிறது, டிசைனிங் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஆர்வத்தோடு பார்க்குற மாதிரி லாஸ்ட்டில் முடியும் போதும் ஒரு ஆர்வமாக இருக்கும் வீடியோக்கு. அதனால தான் நான் ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் அனிமேஷன் கொடுங்க. நான் கொடுக்குற மாதிரியே அப்புறம் லாஸ்ட்டில் என்ன கொடுக்குறேன்னோ அதேமாதிரி நீங்களும் கொடுங்க. பாருங்கள், ஃப்ளிக்கர் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளிக்கர் கொடுக்குறேன். கடைசியில் அதுமாரி இன்னொரு ஓவர்லே அனிமேஷன் கொடுத்துருப்பேன், அதை கொடுங்க. ஸோ இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, இது வந்து நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு தான் நேற்று போட்ட வீடியோவில் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீனுக்கு தான் இது செட் ஆச்சு. இது வந்து இன்ஸ்டாகிராம் சைஸ்ன்றதுனால அது நல்லா இருக்குது. ஸோ நம்மளே இப்போ ரெடி பண்ணலாம் வாங்க. லேயர்ஸில் போய்ட்டு ட்ராயிங்கில் போங்க. அதில் போய்ட்டு கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் பென்சிலும் இருக்குது, அதில் போய்ட்டு பாக்ஸ் ஷேப் கொடுத்துட்டு இதில் வந்து சைஸ் இருக்குது, நிறைய சைஸ் இருக்குது, அதை கொடுத்துட்டு கரெக்டாக அந்த மூலையில் கிளிக் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா கண்டிப்பாக வரும். எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக வராது யாருக்குமே, செம கஷ்டம். ஸோ இப்போ நான் பாருங்கள் இழுக்கிறேன், பிளாக் கலர் மாற்றிருக்கேன். ஓகே, அப்படியே லைட்டாக ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிட்டேன். ஓகே, மூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ராக் பண்ணிட்டேன். அதேமாரி எத்தனை செகண்ட்னா அதேமாதிரி ஒரு 28 செகண்ட், அதான் அந்த வீடியோ எந்த அளவுக்கு முடியுதோ அதுக்கு அதேமாதிரி ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி நான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறேன். லேயரில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவுட்லைன் கொடுக்கலாம், இல்லை வேறு எதனா வேணும்னா அவுட்லைனு கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை கீ ஃப்ரேம் செட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ கீ ஃப்ரேம் செட் பண்ணுறதை வச்சு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல கீழே செட் பண்ணிவிட்டு இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ஒரு 30 செகண்ட் திருப்பி அதை ட்ராக் பண்ணுறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு என்ன சொல்கிறது, டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த டெம்ப்ளேட்டு. கண்டிப்பாக நான் அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணுற பாருங்கள். லேயர்ஸில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு என்ன டெம்ப்ளேட் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், நேற்று வீடியோவில் போட்டேன். கண்டிப்பாக அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோட லிங்க் தரேன். அந்த வீடியோட லிங்க்கு உள்ளே போய்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும்.
ஸோ இந்த டெம்ப்ளேட் தான். இல்லை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அது இருக்குது. கொஞ்சம் லைட்டாக நான் இப்படி மேலே தரேன், நீங்கள் தரலுங்க. அதில் வந்து சின்ன சின்ன லேயர்ஸ் தெரியும், அதான் பீட் மார்க் மாதிரி தெரியும். அது பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுங்க. கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லைட்டாக கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா பயங்கரமாக இருக்கும். இருங்க, அந்த டெம்ப்ளேட்டுடைய வாய்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, ஏன்னா தேவையில்லாத நாய்ஸ் எனக்கு கேட்கும். ஓகே, இது தாங்க வீடியோ எடிட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக எடிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும்.